அதுக்குள்ள ஆட்கள் வந்து ஆட்கள் அடிச்சு அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங், வணக்கம். கதைக்கிறது கேக்குதா? ஓகே, இந்த கிளாஸ் 7 போட்ட 7:45 ஆக்கினேன். எனக்கு இன்னொரு 5 மினிட்ஸ் தேவைப்படுது. நான் கொஞ்சம் லீவ் ஆகி சரியா உங்களுக்கும் 8க்கு ஜாயின் பண்ணுவேன். பிள்ளைகள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன்னா. 8 ஆயிட்டு சார். ஒரு 8:05க்கு ஜாயின் பண்ணுவேனா? சரியா ஹஸ்னா? சரி சார். ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் எனக்கு வெயிட் பண்ணுங்க, நான் ஜாயின் பண்றேன். ஓகே.
ஓகே பிள்ளைல இன்னொரு ஜஸ்ட் 2 மினிட்ஸா நான் இடத்துக்கு வந்துட்டு ஒரு பயணம் போனேன். நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்றேன்னா ஓகே. மூணாவது இடம் வரணும் எப்படித்தம்மா இப்போ நீங்க வீடியோ ரைட் ஓகே. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.
உங்களை கணக்கு நேரம் காத்திருக்க வச்சு போட்டேன். அதுக்கு முதலாவதான் நீங்க எல்லோரும் என்னை பொறுத்து கொள்ளணும். ஒரு அவசரமான ஒரு பயணம் ஒன்று செல்ல வேண்டியிருந்ததால அந்த பயணத்துல நான் ஈடுபட்டிருந்தேன். இப்போது நான் இந்த உரிய இடத்துக்கு வந்துட்டேன். ரைட், நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் பிள்ளைய கிளாஸ. நாங்க கடந்த கிளாஸ்ல வந்து இலட்சியவாதி என்ற அடிப்படையில பிளேட்டோவை பத்தி பார்த்தோம். பிளேட்டோவுடைய கல்வி தத்துவத்தை பத்தி பார்த்தோம். ரைட், பிளேட்டோ வந்து பேச தெளிவா இருக்குதா பிள்ளைகள்? ஓ சார். ஓகே, ரைட். பிளேட்டோ வந்து தான் சந்தித்த அனுபவங்களை மையமாக வைத்து கிரேக்க காலத்தில் நிலவிய அரசாங்க முறைக்கு எதிராக கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் அவருடைய கல்வி தத்துவமும் வெளிப்படுத்தப்பட்டது என்ற விஷயத்தை நாங்க பார்த்தோம். அந்த அடிப்படையில அவர் கல்வியை 3 பிரதானமான பகுதிகளாக அடையாளப்படுத்தி ஏறத்தாழ 50 வருட காலம் சாதாரணமாக ஒருவர் கல்வியை தொடர வேண்டும் ரைட். ரூசோவை நாம ஏன் இலட்சியவாதி இயற்கைவாதின்னு சொல்லுவோம். நாங்க இலட்சியவாதி பிளேட்டோ, இயற்கைவாதி ரூசோ. ரைட், இவருடைய கருத்தை நாங்க பார்க்கின்ற போது ரூசோ இயற்கையோடு இணைந்ததாக, இயற்கைதான் மனிதனுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆசார் என்ற வகையில இயற்கையோடு இணைந்ததாக குழந்தைகளுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்த ஒரு சிந்தனையாளராக காணப்படுகிறார். இவர் 1712 ஆண்டுல பிறந்து 1778 இறந்து போயிடுறார். ரைட், இவருடைய சொந்த நாடு வந்து ஜெனீவா, சுவிட்சர்லாந்து ஜெனீவா. ஜெனீவாவிலிருந்து 10வது வயதுல தப்பி ஓடி வாரார். ஜெனீவாவிலிருந்து 10வது வயதுல தப்பி ஓடி வாரார். எங்க? பிரான்ஸ்ல ஒரு பாதிரியார் இவருக்கு தஞ்சம் அளிக்கிறார். அந்த சர்ச்சில தான் ரூசோ வளர்ந்தார். ரைட், முறையாக எந்த ஒரு பாடசாலைக்கும் சென்று அவர் கல்வி கற்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதனால அவருடைய கல்வி தத்துவம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களுக்குள்ள பல்வேறு குறைபாடுகள், பிரச்சனைகள் காணப்படுவதாகவும் சொல்கின்றார். என்றாலும் இந்த இயற்கைவாத கல்வி தத்துவத்தை முன்வைத்த சிந்தனையாளர்கள்ல மிக முக்கியமான ஒரு சிந்தனையாளராக இந்த ரூசோ காணப்படுகின்றார். ரூசோவுடைய கல்வி தத்துவங்கள் இயற்கைவாதத்தை அடிப்படையாக கொண்ட கல்வி தத்துவங்களாக காணப்படுகின்றன. இது நாங்க விளங்கி கொண்டோம்னா சரி. சரியா பிள்ளை? ஓகே, இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், கொஞ்சம் பாருங்க.
1 meter. Screen share ஆயிருக்கா பிள்ளைகள்? இல்ல சார். Okay தானே? ஷேர் ஆயிட்டு? ஓ சார். ஓகே ரைட். நாங்க ஏற்கனவே பிளேட்டோ பத்தி பார்த்துட்டோம். உங்களோட குரூப்ல இன்னும் ஹெட் ஆயிரோட ஏற்கனவே நாங்க கற்ற விஷயத்தை இனி பார்க்க போற உடைய ஸ்லைடை வந்து நான் ஷேர் பண்ணுவேன். நான் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஷேர் பண்ணி கொள்றேன். ரைட். அப்ப சுவிட்சர்லாந்துடைய ஜெனீவா நகரத்துல பிறந்து பிரான்சுக்கு தப்பி வந்து 10வது வயதுல அவர் பிரான்சுக்கு வாரார். வந்து ஒரு பாதிரியாருடைய அரவணைப்புல வளர்றார். அந்த அந்த சர்ச்சில் தேவாலயத்தில் வழங்கப்படுகிற கல்வி பெறுகின்றார். அதன் ஊடாக அவர் ஒரு சிறந்த கல்வி தத்துவத்தை முன்வைத்து தத்துவ ஞானியாக அடையாளப்படுத்தப்படுகின்றார். நாங்கள் ஏற்கனவே கற்றிருக்கின்ற பிளேட்டோவை போலதான் பிள்ளைகள் இவரும் ஒரு அரசியல் சார்ந்த தத்துவ ஞானி தான் ரூசோ. உண்மையிலேயே இவர் கல்வி சிந்தனையாளராக தனி அடையாளப்படுத்தப்படுறதில்லை. பிளேட்டோ போல இவரும் ஒரு அரசியல் சம்பந்தமான கருத்துக்களை அதிகூடுதலாக முன்வைத்த ஒரு சிந்தனையாளராக பார்க்கப்படுகிறார். என்றாலும் இவருடைய கல்வி சம்பந்தமான கருத்துக்கள் ஒரு தனியான புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிளேட்டோ கல்வி தத்துவத்துக்கு தனி புத்தகங்கள் எழுதல, ஆனா ரூசோ எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்துல பேர் வந்து எமிலி என்கின்ற புத்தகத்துல அவர் எழுதியிருக்கிறார். சரி பார்ப்போம். அப்ப இந்த ரூசோவுடைய இயற்கைவாதம் 1764ஆம் ஆண்டு எழுதி வெளியிடப்பட்ட எமிலி எனும் நூலில் விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த எமிலிங்கிற நூல் வந்து ஒரு நாவல் பாணியில, நாவல் தெரிந்த நம்மளுக்கும் நொவெல்னு சொல்லுவோம், நாவல்கள் என்ன ஒரு கதை கூறுகின்ற பாணியில இருக்கு. சம்பவங்கள் கதைகளை கூறுகின்ற பாணியாலே நாவல் இருக்கு. அது மாதிரி தான் இந்த எமிலிங்கிற நூலும் காணப்படுகின்றதா? சரிதானே? ஓகே. இது நல்லா விலகிக் கொள்ள வரும் பிள்ளைகள். இந்த ரூசோன்னு சொல்றவர் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 1764ஆம் ஆண்டு இந்த எமிலிங்கிற நூலை எழுதுகிறார். அதுக்கு முதல் 1762ஆம் ஆண்டு இன்னொரு நூல் எழுதியிருக்கிறார். இங்க அட்வான்ஸ் லெவல்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுங்க தெரியும். சமூக ஒப்பந்தம்ங்கிற ஒரு நூல் எழுதுகிறார். சமூக ஒப்பந்தம் என்கிற ஒரு நூலை அவர் எழுதுகிறார். அது ஒரு சிறந்த அரசியல் நூலாக காணப்படுகின்றது. குறிப்பாக பிரான்சிய புரட்சிக்கு வித்திட்ட ஒரு நூலாகவும் இந்த ரூசோவுடைய சமூக ஒப்பந்தம் என்கிற நூல் வந்து காணப்படுகிறது. 1778ஆம் ஆண்டு ரூசோ இறந்து போயிடுறார். 1789ஆம் ஆண்டு அவர் இறந்து 11 வருடங்களுக்கு பின்னர் தான் பிரான்சிய புரட்சி இடம்பெறுகிறது. அந்த பிரான்சிய புரட்சியின் போது வெற்றி பெற்ற பிரான்சிய மக்கள், அந்த புரட்சியில வெற்றி பெற்ற பிரான்ஸ் நாட்டு மக்கள் பாரிஸ் நகரத்துல வீதியில 2 புத்தகங்களை தங்களுடைய தலையில சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்றதாக சொல்லப்படுகிறது. 2 நூல்களை பிரான்சிய வெற்றியீட்டிய மக்கள், அந்த யுத்தத்தில் அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்ற மக்கள் தமது தலையில சுமந்து கொண்டு சென்றதாக சொல்லப்படுகின்றது. அந்த புத்தகத்துல ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா இந்த ரூசோவுடைய சமூக ஒப்பந்தம் என்கின்ற நூல். ரூசோவுடைய சமூக ஒப்பந்தம் என்கிற நூல் அது ஒரு மிக முக்கியமானது. அந்த அளவுக்கு தாக்குகரமான அரசியல் கருத்தை முன்வைத்த ஒரு சிந்தனையாளராக ரூசோ பார்க்கப்படுகிறார். ஓகே, இப்ப நாங்க விஷயத்துக்கு வரோம். ஏன் நான் இந்த ரூசோவுடைய வரலாற்றை பற்றி சொன்னோம்னு சொன்ன பிள்ளைகள்
அவருடைய கல்வி சம்பந்தமான கருத்துக்களுக்குள்ளேயும் அரசியல் சம்பந்தமான கருத்துக்களுக்குள்ளேயும் சில முரண்பாடான தன்மைகள் இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் சொல்கின்றார்கள் சொன்னால், அவர் முறையாக எந்த பாடசாலையிலும் சேர்ந்து கல்வி கற்றவர் அல்ல. அவர் எந்த பல்கலைக்கழகத்திலேயும் உயர்கல்வி வாய்ப்பை பெற்றவர் அல்ல. அதனால அவருடைய கருத்துக்களுக்குள்ள பிரச்சனைகள் இருப்பதாக சொல்கிறார்கள். என்றாலும் அவருடைய கருத்துக்கள் இன்று வரைக்கும் ஒரு உலக புகழ் வாய்ந்த கருத்துக்களாக காணப்படுகின்றன. சிலனே அவை ரூசோவுடைய கல்வி சம்பந்தமான தத்துவம் இயற்கைவாதம் அழைக்கப்படுகிறது. இப்ப விஷயத்துக்கு வருவோம். ரூசோ சொல்றார், கடவுள் அனைத்தையும் நன்றாகவே நிர்மாணித்தார். கடவுள் இந்த உலகத்தை நல்லா தான் படைச்சிருக்கிறார். மனிதன் அவற்றில் தலையிட்டமையால் அவை தீயவையாக மாறின. அந்த எமிலிங்கிற புத்தகத்துல ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்தை சொல்றார். கடவுள் எல்லாத்தையும் உலகத்துல சிறப்பா தான் படைச்சிருக்கிறார். மனிதன் அவனுடைய கடவுள் படைத்த விடயங்கள்ல தேவையற்ற தலையீடுகளை செய்வதனாலதான் அவை தீமை பயப்பதாக மாறியுள்ளன என்பதை எமிலியின் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டுள்ளார். அப்ப இந்த சுற்றாடல் சூழலை கொஞ்சம் எடுத்து பாருங்க. என்ன, மனிதனுக்கு வாய்ப்பானதாகத்தான் இயற்கையால கடவுளால படைக்கப்பட்டிருக்கு. நாங்க தான் என்ன செய்யறோம்? மரங்களை வெட்டுறோம், காடுகளை அழிக்கிறோம், என்ன அடுத்தது கழிவுப் பொருட்களை போட்டு எரிக்கிறோம், ரசாயன பொருட்களை வழியில திறந்து விடுறோம். இதனால சூழலை மாசுபடுத்தும். அப்ப இந்த கருத்தை தான் அவர் சொல்றார், மனிதன் அவற்றை தலையிட்டதாலதான் அவை தீயவையாக மாறின என்பதை எமிலி என்கிற நூல்ல ஆரம்பத்துல குறிப்பிடுறார். அப்ப ரூசோவால் எழுதப்பட்ட நூல் ஒன்று எமிலி, இன்னொன்று சமூக ஒப்பந்தம். சரிதானே? ஓகே. அப்ப இந்த எமிலிங்கிற புத்தகம் ஒரு நாவல் வடிவத்தில் காணப்படும் நான் சொன்னேன். அந்த நாவல் வடிவத்தில் உங்களுக்கு தெரியும், நாவல் வடிவம் ஒரு சிறுகதை மாதிரி கதை பாணியில வரும். அந்த புத்தகத்தில் வருகின்ற கதாபாத்திரம், எமிலிங்கிற புத்தகத்துல கதாபாத்திரத்துல பேரு எமிலி தான். நீங்க வாயில போட்டீங்க அந்த இருக்கு, இன்னொன்னு அந்த இருக்கு, அந்த இருக்கு. பண்ணுமா ஸ்ருதி? சேகரன், ஸ்ருதி. ஓகே. ஃபாத்திமா மைக்ரோஃபோன் உள்ள. ஓகே, ரைட். அப்ப அந்த நாவற்பாடியில் எழுதப்பட்ட அந்த எமிலிங்கிற நூல்ல வார கதாபாத்திரத்துல பேரும் எமிலி தான். சரியா? எமிலிக்கு ஒரு பெண் தோழி இருக்கிறார் அந்த கதாபாத்திரத்துல, அந்த நாவல்ல. அவட பேரு சோபி. ரைட். அப்ப இந்த ரூசோவுடைய கல்வி தத்துவம் நல்ல உலகை கொடுக்க பிள்ளைகள். ரூசோவுடைய கல்வி தத்துவம் இந்த எமிலிங்கிற அந்த கதாபாத்திரத்துக்கு, அந்த ஆண் பிள்ளைக்கு என்னென்ன வயசுல என்னென்ன கல்வி வழங்கப்பட வேணும், என்ன தொழிற்கல்வி வழங்கப்பட வேணும், அந்த புள்ளை எவ்வாறு வளர்க்கப்படுகிறது என்பதை ஒரு கதை பாணியில சொல்கின்ற விதமாக தான் இருக்கு. அதனூடாகத்தான் அவனுடைய இயற்கைவாதம் வெளிப்படுத்தப்படுகிறது. கிளியரா? விளங்கிட்டா? சொல்லுங்க. ஓகே. அப்ப ரூசோவின் கல்வி தத்துவம் இயற்கையுடன் தொடர்புடையதாக, இயற்கையுடன் பின்னி புடைந்ததாக, வளர்வதற்கும் கற்பதற்கும் பிள்ளைக்கு இடமளித்தல் வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. இந்த ரூசோவை சொல்லுவாங்க பிள்ளைகளின் மீட்பாளர், பிள்ளைகளின் காப்பாளர்னு சொல்லுவாங்க. அவர் உண்மையிலேயே ஒரு மீட்பாளர் தான். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு எங்கட பிரதேசத்துல, எங்கட நாட்டுல பிள்ளைகள் கல்வி என்ற பெயரால கடுமையாக கொடுமைப்படுத்தப்படுறாங்க. என்ன, பிள்ளைகளுக்கு நர்சரியிலேயே வகுப்பு, டியூஷன், இங்கிலீஷ் வகுப்பு, எலக்யூஷன் வகுப்பு, சிங்களம், தமிழ் என்று சொல்லி பிள்ளைகள் விளையாடுறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. ஸ்காலர்ஷிப் கேட்க தேவையில்லை. கிரேட் 4ல இருந்து பிள்ளைக்கு ஸ்கூல்ல வகுப்பு, பிரைவேட் வகுப்பு, இண்டிவிஜுவல் வகுப்பு, நைட் கிளாஸ். ரைட். பிள்ளை அந்த வயதுல உண்மையாகவே விளையாட வரும், சூழலை இயற்கையை ரசிக்க வரும், மற்றவர்களோட சேர்ந்து பழக வரும். அதுக்கான எந்த ஒரு சந்தர்ப்பமும் எங்களோட பிள்ளைகளுக்கு வழங்கப்படுறது இல்லை. இத அறிந்திருந்தாரோ என்னவோ தெரியல, ரூசோ சொல்றார், பிள்ளை இயற்கையாக கற்கிறதுக்கும் இயற்கையோட பின்னி புடைந்து வளர்வதற்கும் பிள்ளைக்கு இடம் அளிக்க வேணும்.
இன்னும் சுருக்கமா சொன்னா ஒரு பிள்ளையாக பார்க்கப்பட வேணும்னு சொல்றார். அவரோட பிரபலமான கருத்து இருக்கு பிள்ளைன்னு சொன்னா, பிள்ளை ஒரு சிறிய மனிதன் அல்ல. பிள்ளைங்கிறவன் ஒரு சிறிய மனிதன் அல்ல. உதாரணமா ஒரு நபர் இருக்கார், அவருக்கு 20 வயது. ஒரு நபர் இருக்கார், அவருக்கு 20 வயது. ஒரு சிறுவன் 10 வயது. ரைட்? அப்ப அந்த நபர் செய்யற வேலோட அரைவாசியை, நபருக்கு 20 வயசு தானே, அப்ப அந்த நபர் செய்யற வேலோட அரைவாசியை இந்த பிள்ளை செய்ய வேணும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. பிள்ளைதான், அவர் சிறிய மனிதன் அல்லன்னு சொல்றார். 20 வயதில் இருக்கிற ஒருவர் செய்கிற வேலோட அரைவாசிய 10 வயது பிள்ளை செய்ய வேணும், 5 வயதுக்குள்ள 4 பங்கு வேலை செய்ய வேணும் எதிர்பார்க்கிறது முட்டாள்தனம் சொல்றோம். பிள்ளையாக பார்க்கப்பட வேண்டும் என்பது ரூசோவுடைய கருத்தாக இருந்துச்சு. அப்ப பிள்ளை இயற்கையோட தொடர்புடையதாக, இயற்கையுடன் பின்னி பிணைந்ததாக, இயற்கையில வாழ்வதற்கும் வளர்வதற்கும் கற்பதற்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்பது ரூசோவினுடைய வாதமாக இருக்கிறது. சரியா பிள்ளை? ஓகே. பாருங்க, பிள்ளை ஒரு சிறிய மனிதன் அல்ல, அவன் பிள்ளை குணங்களை கொண்டவன் ஆவான். அவன் பிள்ளையாக வாழ்வதற்கும் வளர்வதற்கும் வாய்ப்பிருத்தல் வேண்டும். பிள்ளைக்கு உரித்தான பார்க்கும், சிந்திக்கும், உணரும் முறையுள்ளது. பிள்ளைக்கு உரித்தான பார்க்கிற, சிந்திக்கிற, உணர்ற முறை இருக்கு. இப்ப எனக்கு 30 வயது வச்சுக்கொள்வோம். நான் பார்க்கிற மாதிரி என்னுடைய 5 வயது மகன் இந்த உலகத்தை பார்க்க மாட்டான். விளங்கிட்டோம்? நான் சிந்திக்கிற மாதிரி என்னுடைய மகன் சிந்திக்க மாட்டான். அவன் ஒரு சிறியவன், அவன் ஒரு பிள்ளை. அவனை பிள்ளையாகத்தான் நம்ம பார்க்க வேண்டுமே தவிர அவன் ஒரு சின்ன மனிதனை பார்க்க கூடாது என்பது இவருடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே அவன் பிள்ளையாக வாழ்வதற்கும் வளர்வதற்கும் வாய்ப்பிருத்தல் வேண்டும். பிள்ளைக்கே உரித்தான பார்க்கும், சிந்திக்கும், உணரும் முறை உள்ளது. எனவே வளர்ந்தவர்கள் பின்பற்றும் முறைகளை பிள்ளை பின்பற்ற தேவையில்லைன்னு சொல்றாங்க. அவருடைய கருத்துக்கள் எல்லாரும் பாருங்க, பிள்ளைகள் சார்பானதாகத்தான் இருக்கிறது. அதனால நாங்க அவரை சொல்றோம் சிறுவர்களின் மீட்பாளர்னு சொல்றோம். அடுத்த போய் பாருங்க பிள்ளைகள், இயற்கையே பிள்ளைக்கு மிகச்சிறந்த ஆசான். நாம சின்ன பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்க தேவையில்லை. சூழல்ல இருந்து இயற்கையாகவே பிள்ளைகள் கற்றுக்கொள்வார். இயற்கைதான் பிள்ளைக்கு மிகச்சிறந்த ஆசான்னு சொல்றார். பிள்ளை தனது கல்வியை சுற்றாடல், மனிதர்கள், பொருட்கள் என்பவற்றினூடாக பெற்றுக்கொள்கிறது. ஒரு பிள்ளை ஆரம்பத்துல கல்விய சுற்றாடல் இருந்து பரவணும், சூழல் இருந்து பரவணும். பிள்ளை கான்னு கத்தினா காங்கத்துன்னு பிள்ளை தெரியும். கூன்னு சரி, கூக்குற சத்தம் கிடையாது, குயிலுடைய சத்தம் பிள்ளைக்கு விளங்கு. கீக்கிங்கிற சத்தம் கிளியுடைய பிள்ளைக்கு விளங்கு. அப்ப சூழல் இருந்துதான், சுற்றாடல் இருந்துதான் முதல் பிள்ளை கற்க வேண்டும். பிறகுதான் மனிதர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள் கூடாக பிள்ளை கற்க வேண்டும். அதுக்கு பிறகுதான் பொருட்கள், கம்ப்யூட்டர், லேப்டாப், ஹேண்ட்போன், புக்ஸ் இவற்று கூடாக கற்க வேணும். இதுதான் அவருடைய அந்த ஆர்டர். சுற்றாடல், மனிதர்கள், பொருட்கள். இது பொது எக்ஸாம்பிள் எல்லாம் பாருமா, ஜெனரல் நாலேஜ், ஒரு எஜுகேஷன் ஜெனரல் நாலேஜாக போட்டி பரீட்சைக்கெல்லாம் வாரது. இந்த ரூசோவை பத்தி, அவருடைய கருத்துக்களை பத்தி கொஞ்சம் முடிஞ்ச ஞாபகத்தை வச்சுக்கொள்வது என்பவற்றின் ஊடாக பெற்றுக்கொள்கிறது. இயற்கையினால் வழங்கப்படும் அனைத்தும் சிறந்தவை. இயற்கையினால் வழங்கப்படும் அனைத்தும் சிறந்தவை. ஆகையால் கல்வியையும் இயற்கைக்கு அமைவாகவே வழங்க வேண்டும் என்பது ரூசோவினுடைய வாதமாக இருக்கிறது. சரி, அப்படி கிளியரா விளங்கிட்டு அது வரைக்கும் பார்த்தது? இனஸ்டா, இனஸ்டா, ஃபஷினா சொல்லுங்க, விளங்கிட்டா? ஓ சார்.
Home, sir. Home, sir. Okay, okay. That's not right. இப்போதான் நாங்க ரூசோவுடைய கல்வி சம்பந்தமான கருத்துக்களை பார்க்க போறோம். பிள்ளைகளின் மீட்பாளர் என கருதப்படும் ரூசோ தான் உருவாக்கிய கற்பனை கதாபாத்திரமான அவருடைய அந்த எமிலிங்கிற நூல்ல ஒரு கதாபாத்திரம் ஒன்று உருவாக்குறார். அந்த கற்பனை கதாபாத்திர பேரு தான் எமிலி. எமிலி, ரைட்? அந்த எமிலியுடைய பெண் நண்பித பேர் என்ன? கேர்ள் ஃப்ரெண்ட் பேரு சோபி. சோபி. அப்ப அந்த எமிலிக்கும் சோபிக்கும் ஆலோசனை வழங்குற மாதிரி தான் அவரோட நூல் இருக்கு. ஒரு நாவல் பாணியில, ஒரு கதை பாணியில தான் அந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கல்வி தத்துவம் சம்பந்தமான ரூசோவுடைய கல்வி தத்துவம் சம்பந்தப்பட்ட நூல் எமிலி ஒரு நாவல் பாணியில் எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னோம். அந்த நாவல் பாணியில இந்த எமிலிக்கும் சோபிக்கும் ஆலோசனை வழங்குற மாதிரியான விடயங்கள் தான் இருக்கிறது. அந்த நூலை நம்ம பார்த்தோம் சொன்னப்ப அவர் சொல்றார், உண்மை உலகினை தவிர வேறு பாடநூல்கள் தேவையில்லை. பிள்ளை படிக்கிறதுக்கு இந்த உலகம் போதும், இந்த இயற்கையை பார்த்து பிள்ளை படிக்கும். அதுக்குன்னு சரி நாம புக்ஸ் எல்லாம் வாங்க தேவையில்லை, புக்ஸ் எல்லாம் பிள்ளை படிக்க தேவையில்லை. உண்மை நிகழ்ச்சிகளை தவிர வேறு எதையும் குழந்தைகளுக்கு கற்பிக்க கூடாது. அதாவது பிள்ளட மூளையில, பிள்ளட சிந்தனையில நாம ஒன்றை திணிக்க கூடாது. அது சூழல்ல இருந்து பிள்ளை கற்றுக்கொள்ளும். நான் உங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு சூழல்ல ஒரு சத்தம் கேட்குன்னு சொன்னா அது காகம் கத்துதா, குயில் கூவுதா, கிளி கத்துதாங்கிறது பிள்ளைக்கு தெரியும். பிள்ளை தொடர்ச்சியாக சூழலை அவதானிக்கிறது ஊடாக பொருள் அனுபவம் பிள்ளைக்கு அதை கற்றுக் கொடுக்கும். அதற்காக நாம கிளித படத்தை கீறி பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு கிளி கீ கத்துன்னு சொல்லி கற்பிக்க தேவையில்லை. அது இயல்பாகவே பிள்ளை கற்றுக்கொள்ளும் என்று ரூசோ குறிப்பிடுறார். அப்ப உண்மை நிகழ்ச்சிகளை தவிர வேறு எதையும் குழந்தைகளுக்கு கற்பிக்க கூடாது என்கின்ற கருத்தை ரூசோ கொண்டிருக்கிறார். சிறந்த கல்வி என்பது இயற்கை பொருட்களுடன், இயற்கை சக்திகளுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு அதன் அனுபவங்களின் ஊடாக கற்பதாகும் என்கிறார். ஒரு சிறந்த கல்வி என்னன்னு பார்த்தோம்னா, இயற்கை பொருள், வானம், பூமி, காற்று, மழை, தாவரங்கள், இப்படியான இயற்கை பொருட்கள் இருக்கிறாங்க. இந்த இயற்கை பொருட்களோட, இயற்கை சக்திகளோட, எது மின்னல், இடி முழக்கம், மழை, காற்று, புயல், இயற்கை சக்திகள் இவற்றோடு நேரடியாக தொடர்பு கொண்டு அதன் அனுபவங்களினூடாக கற்பதாகும் என்கிறார். அப்ப இயற்கைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கிறார். இயற்கையை மாற்றக்கூடாது, இயற்கையோட இணைஞ்சு வாழ வேணும், இயற்கையிலிருந்தான் பிள்ளை கற்க வேணும் என்பது ரூசோவினுடைய வாதமாக இருக்கின்றது. கற்றலுக்கு முன்னர் பிள்ளைகளின் திறன்களுக்கும் புலன்களுக்கும் பயிற்சி வழங்கப்பட வேண்டும். ஒரு பிள்ளைக்கு நாம கற்பிக்கிறதுக்கு முதல், பிள்ளை கற்க ஆரம்பிக்கிறதுக்கு முதல் பிள்ளைக்கு புலன்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். பாக்குறோம்டா, கண்ணால பாக்குறோம், எப்படி கண்ணால பார்க்க வேணும், எப்படி காதால கேட்க வேணும், எப்படி நாங்க வாயால பேச வேணும், அதற்கான பயிற்சி, எங்களுடைய புலன்களுக்கான பயிற்சி, கண், காது, நாக்கு, மூக்கு, தொண்டைக்கு புலன் உறுப்புகள் இவற்றுக்கு பயிற்சி வழங்க வேணும். நாங்க தோலின் உண்டாக உடைய உணர்றோம் சொன்னா எப்படி உணர வேணும், இந்த பயிற்சி வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தையும் ரூசோ முன்வைக்கிறார். அடுத்த கருத்தை பாருங்க, பிள்ளை சிந்திக்கும் முறை வளர்ந்தவர்கள் சிந்திக்கும் முறையிலிருந்து வேறுபட்டது. பிள்ளை சிந்திக்கிற முறை ஒரு பெரியார் சிந்திக்கிற முறையிலிருந்து வேறுபட்டது. நாங்க சொல்லுவோம் என்ன, பிள்ளைகள் சூதுவாது தெரியாதவர்கள் சொல்லு. ஆனா வளர்ந்தவர்கள் நாங்க அப்படி இல்லையே, நாங்க எல்லாத்தையுமே சந்தேக கண் கொண்டுதான் பார்ப்போம். அப்ப ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்கு. அதனால் பிள்ளைகளை விளங்கி அவர்களின் திறமைகளுக்கு ஏற்ப கல்வியை வழங்க வேண்டும். குழந்தைகள் இயற்கையிடமும் சூழலிடம் இருந்தும் கற்ற பின்னர் மனிதர்களிடமும் ஆசிரியரிடம் கற்க வேண்டும். பின்னரே பண்டங்களையும் பொருட்களையும் பயன்படுத்தி கற்க வேண்டும். ஆரம்பி சொன்ன மாதிரி முதல் சுற்றாடல் சூழலுக்கு கற்கவும், பிறகு மனிதர்களிடமும் ஆசிரியர்கள், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், சகோதரர்கள், நண்பர்களிடம் கற்கவும். அதுக்கு பிறகுதான் பண்டங்கள், பொருட்கள், புத்தகம், லேப்டாப், மல்டிமீடியா, இணையதளம் என்னுடைய பயன்படுத்தி கற்க வேண்டும் கருத்தை ரூசோ கொண்டிருக்கின்றார். விளங்கிட்டா? ரைட். இப்ப ரூசோ பற்றி, ரூசோவுடைய
கல்வி சம்பந்தமான கருத்துக்கள் பற்றி சில அடிப்படையான கருத்துக்களை நாங்க பார்த்துட்டோம். ரைட், இதை வச்சு எனக்கு ரூசோ பத்தி ஒரு 2-3 மினிட்ஸ் சொல்லிடுமா? உங்களுக்கு ஒரு டைம் ஒன்று தான், நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளலாம். ரெடியா? அது வரைக்கும் போட்ட ஸ்லைடர் ஸ்கிரீன்ஷாட் போடுங்க. எடுத்துட்டீங்களா? ஓகேவா? ஓகேவா? முதலாவது போட்ட பேஜ் கொஞ்சம் போடுங்க. இது முதல்ல சரி. இதான் முதலாவதா? ஓகே, சரி, நான் அடுத்து சரியா? ஓகே சார். ஓகே, செகண்ட். சரியோ? ஓகே சார். The third one. Okay. ஓ Right. உங்களை வச்சு நீங்க எனக்கு ரூசோ சம்பந்தமாக ரூசோவுடைய கல்வி சம்பந்தமான அடிப்படையான தகவலை சொல்லணும். அவங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் போதாது, 10 மினிட்ஸ் டைம் தாரேன். அழகா ப்ரிப்பேர் ஆகி வடிவ சொல்லணும். ரைட், அதுக்கு பிறகு நாங்க ரூசோவுடைய கல்வி திட்டத்தை பத்தி பார்க்க போறோம் அடுத்ததாகவா. 8:40 8:50 ரெடி ஆகும் சொல்றதுக்கா.
ரைட் ஓகே பாப்போமா. யார் சுயமாக முன் வந்து சொல்ல போறீங்க? ரூசோவை பற்றிய ஒரு அடிப்படையான விளக்கம். சார் என்னஸ்டா சார்? ரூசோ என்பவர் வந்து இயற்கை வாதத்தை கொண்டவராக இருக்கிறாரு. இவரோட ஊர் வந்து ஜெனீவா என்ற ஊரை கொண்டவர். இவர் வந்து சமூக ஒப்பந்தம் என்ற நூலை வந்து 1762 ஆண்டுல வெளியிட்டாரு. அதோட 1764 எமிலி என்ற நூலை வெளியிட்டாரு. இந்த எமிலி என்ற நூல் வந்து சிறுகதை பாணியில் நாவல் என்ற பாணியில வந்து எழுதப்பட்டதாக இருக்குது. இவர் வந்து இந்த எமிலி என்ற நூல்ல வந்து கடவுள் அனைத்தையும் நன்றாகவே நிர்மாணித்தார், மனிதன் அவற்றில் தலையீட்டமையால் அவை தீவையாக மாற்றப்பட்டது என்பதை வந்து முன்கூட்டியே அறிவிக்கின்றாரு. அடுத்தது ரூசோவின் கல்வி தத்துவம் வந்து இயற்கையுடன் தொடர்பு பட்டதாக காணப்படுகின்றது. அதாவது பிள்ளை வந்து இயற்கைக்கே வளர வேண்டும் என்பதை வந்து குறிப்பிடுகின்றாரு. அதுக்காக ரூசோ வந்து பிள்ளையின் பாதுகாவலராகவும் காப்பாளராகவும் இருக்கிறாரு அப்படிங்கிறது சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக பிள்ளை வந்து ஒரு சிறிய மனிதன் அல்ல என்பதை வந்து உணர்த்துகிறாரு. மேலும் பிள்ளை வந்து பிள்ளைகள் வந்து குணங்களை கொண்டவராகவும் பிள்ளையாக வாழ்வதற்கும் வளர்வதற்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகின்றாரு. அத்துடன் பிள்ளைக்கு உரித்தான பார்க்கும், சிந்திக்கும், உணரும் முறை உள்ளது என்பதையும் வளர்ந்தவர்கள் பின்பற்றும் முறைகளை பிள்ளை பின்பற்ற தேவையில்லை என்பதையும் உணர்த்துகிறாரு. அடுத்தது இயற்கையே பிள்ளைக்கு மிக சிறந்த ஒரு ஆசானாக விளங்குது என்பதை வந்து வெளியிடுறாரு. அடுத்ததாக பிள்ளை தனது கல்வியை சுற்றாடல், மனிதர்கள், பொருட்கள் என்பவற்றினூடாக பெற்றுக்கொள்கிறது. இயற்கையினால் வழங்கப்படும் அனைத்தும் சிறந்தவை ஆகையால் கல்வியையும் இயற்கைக்கு அமைவாகவே வழங்க வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகின்றார். நன்றி சார். ஓகே, பாராட்டுகள் எலஸ்டா. வேறு யாராவது? புஷ்ரா. ஓம் சார். ரூசோ வந்து இயற்கைவாத தத்துவவியலாளர். இவரு 1712 ஆண்டு ஜெனீவாவில் பிறந்தாரு. இவர் வந்து முறையான கல்வியை பெறாததால இவருடைய தத்துவ கருத்துக்களை வந்து ஏற்றுக்கொள்ளாத சந்தர்ப்பங்களும் இருக்குது. இதுல வந்து முதலாவது இவர் 1762 ஆண்டு சமூக ஒப்பந்தம் என்ற நூலையும் 1764 எமிலி என்ற நூலையும் இவர் எழுதியுள்ளார். இது எமிலி என்பது வந்து நாவல் வடிவில காணப்படுகின்றது. இந்த எமிலின்னு சொன்ன இதுல வர கதாபாத்திரம் ஒரு கற்பனையான கதாபாத்திரம் எமிலின்ற பேர்லயே இவர் உருவாக்கியிருக்கார். அதுல வந்து அவருடைய நண்பராக சோபி என்பவரையும் இவர் தெரிவு செஞ்சிருக்காரு. இந்த எமிலின்ற புத்தகத்துல ஆரம்பத்துல வந்து கடவுள் அனைத்தையும் நன்றாகவே நிர்மாணித்தார், மனிதன் அவற்றில் தலையிட்டால் அவை தீயனவையாக மாறுகின்றன என்ற கருத்தை இவர் குறிப்பிடுகின்றார். இவர கல்வி தத்துவங்கள் இயற்கையோடு தொடர்புடையதாகவும் பிணைந்ததாகவும் கூறப்படுகின்றது. இவர் சொல்றாரு, சிறந்த கல்வி என்பது இயற்கை பொருளுடனும் இயற்கை சக்தியுடனும் தொடர்பு கொண்ட அனுபவங்களினூடாக கற்பது என்று இவர் சொல்கின்றார். அதாவது இயற்கை தான் ஆசான் என்றும் இவர் குறிப்பிடுகின்றார்.
பிள்ளைகள் வந்து சுற்றாடல், மனிதர், பொருட்கள் என்பவற்றினூடாக கல்வி பெறுகின்றார் என்பதையும் இவர் குறிப்பிடுகின்றார். இதனால இவரை வந்து பிள்ளைகளின் மீட்பாளர் அல்லது பிள்ளைகளின் காப்பாளர் என அழைக்கப்படுகின்றது. உண்மை உலகத்துக்கு அதாவது பிள்ளைகளுக்கு நாங்க கற்பிக்கும் போது இந்த உலகத்துல நடக்கின்ற உண்மையான விடயங்கள்ல இருந்துதான் நாங்க பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும், உண்மையோட தொடர்பு படுத்தித்தான் கற்றலை மேற்கொள்ள வேண்டும் என்று இவர் குறிப்பிடுகின்றார். அதாவது பிள்ளைகளுக்கு கற்பிப்பதற்கு முன்னர் பிள்ளைகளுடைய திறன்களுக்கும் அவங்களோட புலன்களுக்கும் பயிற்சி அளிக்க வேண்டும் என்று ரூசோ கருத்து தெரிவிக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இவர் சொல்றாரு, அதாவது பிள்ளைகள் வந்து ஒரு சிறிய மனிதர்கள் அல்ல, நாங்க அவங்கள வந்து பிள்ளைகளாகவே கருத வேண்டும். அவங்க பிள்ளைகளாக வாழ்வதற்கும் இந்த அறிவுக்கும் நாங்க வந்து முறையான பயிற்சிகள் அளிக்க வேண்டும். அவங்கள பார்க்கிற விதம், சிந்திக்கிற விதம், உணர்ற விதம் எல்லாம் சிறிய பிள்ளைகள் போலத்தான் நாங்க கருத வேண்டும், சிறிய மனிதர்களாக கருதக்கூடாது என்று இவர் கருத்து தெரிவிக்கின்றார். வேற இவர்கள சிந்திக்கிற விதத்துல இருந்து நாங்க நோக்கக்கூடாது. வளர்ந்தவர்கள் வந்து வேற அவங்களோட லெவல்ல சிந்திப்பாங்க. நாங்க பிள்ளைகள் போல சிந்திப்பதற்கு நாங்க வழிபடுத்தணும்னு சொல்லுதாரு. அதோட முதலாவது இயற்கையோடு கற்க வேண்டும், பின்னர் தான் மனிதர்கள், ஆசிரியர்கள் என்பதனூடாக பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும் என்று இவர் சொல்லுதார். ஓகே சார். ஓகே மேடம், ஓகே, பாராட்டுகள். 2 பேர் சொல்லிருக்கீங்க, நெஸ்டா, மிஸ்ரா, ஹஸ்னா. எப்படி ஹஸ்னா ரெடியா? ஓ சார். ஓகே. ரூசோட முழு பேர் வந்து ஜீன் ஜேக்ஸ் ரூசோ. இவர் 1712ஆம் ஆண்டு ஜெனீவா நாட்டுல பிறந்தாரு. அதுக்கு பிறகு இவர் வந்து இளம் வயதிலே தாயை இழக்கிறாரு. அதுக்கு பிறகு இவர் பிரான்ஸ் நாட்டிற்கு தப்பி ஓடி வந்து அங்க இருக்கிற ஒரு சர்ச்ல வளர்றாரு. இவர் சிறு வயதுல அவர் அனுபவித்த பிரச்சனைகள தான் கல்வி தத்துவம் ஒன்று முன்வைக்கிறதுக்கு காரணமாயிக்குது. இவரது கல்வி தத்துவம் வந்து இயற்கைவாதம்னு சொல்லப்படுது. அதாவது இயற்கையிலிருந்து கிடைக்கிற அனைத்தும் நன்மையானவை, மனிதண்ட தலையீட்டால தான் அவை தீயவையாக மாறின அப்படின்னு சொல்றாரு. இயற்கையோட தோன்றின வாழ்க்கைதான் உண்மையானது எனவும், இயற்கையிலிருந்து நீங்கி போறதாலதான் எல்லா தீமைகளும் காரணமாகுது என்று கூறியிருக்கிறாரு. இவருடைய கருத்தின்படி இயற்கையான மனிதனை உருவாக்குறதுதான் கல்வியின் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது இயற்கையுடன் இணைந்து வாழ்றதற்கும் கற்பதற்கும் பிள்ளைக்கு இடமளிக்க வேண்டும் அப்படின்றது அவரோட கருத்து. பிள்ளைக்குரிய செயல்களை மேற்கொள்ள வேண்டும், மாறாக வளர்ந்த மனிதர் ஒருவர் செய்யும் செயல்கள், சிந்திக்கும் விதம் என்பவற்றை பிள்ளைகளிடம் எதிர்பார்க்க கூடாது என்று சொல்லியிருக்கிறாரு. பிள்ளை இயற்கையுடனேயே கற்க வேண்டும், அதாவது இயற்கை அனுபவங்களினூடாகத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறாரு. இவருடைய அந்த கல்வி தத்துவங்களை குறிப்பிட்டதற்கு 2 நூல்களை எழுதியிருக்கிறாரு. ஒன்று எமிலி, அடுத்தது வந்து சமூக ஒப்பந்தம். இதுல எமிலி என்ற நூல்ல தான் இவருடைய கல்வி தத்துவங்கள் முழுசா கூறப்பட்டிருக்குது. அதாவது இவர் இந்த எமிலி என்ற நூலை வந்து அவர் நாவல் போன்று எழுதியிருக்கிறாரு. அதுல கற்பனை கதாபாத்திரமான எமிலிக்கும் அவனுடைய பெண் நண்பி சோஃபிக்கும் ஆலோசனை வழங்குற விதமாகத்தான் அவருடைய கல்வி கொள்கை அவர் முன் வச்சிருக்கிறாரு. அடுத்து கற்றலுக்கு முன் பிள்ளைகளோட திறன் புலன்களுக்கு பயிற்சி வழங்கப்பட வேணும்னு கூறுகிறார். அப்படின்னா இயற்கையுள்ளவற்றை பிள்ளைகள் வந்து பார்க்கணும், கேட்கணும், உணர வேண்டும், இதன் மூலம் தான் கற்றுக்கொள்ளணும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. பிள்ளை வந்து முதல்ல இயற்கையுடனும் சூழலுடனும் கற்றுக்கொள்ளணும், அதுக்கு பிறகுதான் மனிதர்கள் மூலமாகவும் ஆசிரியர்கள் மூலமாக கற்றுக்கொள்ளணும், அதுக்கு பிறகுதான் பண்டங்கள் பொருள்களின் மூலமாக அனுபவங்களை பெற்று கற்றுக்கொள்ளணும்னு கூறுகிறாரு. இவருடைய கல்வி வந்த தத்துவம் வந்து பிள்ளையை மையமாக கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறதுனால இவர் வந்து பிள்ளைகளின் மீட்பாளர், பிள்ளைகளின் காப்பாளர் என்று சிறப்பு பெயரால அழைக்கப்படுறார். சரி சார். ஓகே, பாராட்டுகளா ஹஸ்னா.
சசிகலா, ஷஃபானா, நாகேந்திரா. ஓகே. ரூசோ வந்து இயற்கைவாதம் பற்றி பேசுகிறாரு. ரூசோ சமூக ஒப்பந்தம், எமிலி என்ற 2 நூல்களை எழுதுறாரு. சமூக ஒப்பந்தம் வந்து அரசியல் பற்றி குறிப்பிடுது. எமிலிங்கிற நூல் பிள்ளைகளை பற்றி கல்வியை பற்றி குறிப்பிடுற நூலாக கருதப்படுகிறது. இவர் வந்து ஜெனீவா நாட்டுல பிறந்தவர். 10 வயசுல வந்து பிரான்சுக்கு வருகிறாரு தப்பி. அங்க வந்து சேர்ச்ல தான் வளர்றாரு. அப்ப இவர் வந்து உலகத்தை வந்து கடவுள் படைக்கக்குள்ள நல்லதா தான் இருந்தது. மனிதன் தலையீட்டால தான் இந்த உலகம் வந்து தீயதாக மாறுது அப்படின்னு குறிப்பிடுறாரு. எமிலிங்கிற நூல் எடுத்துக்கொண்டா, எமிலிங்கிற நூல் வந்து ஒரு கதாபாத்திர அடிப்படையாகத்தான் இந்த நாவல் கொண்டு செல்லப்படுது. எமிலி அதாவது ஆணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. அவருடைய நண்பி சோபியாக பெண் நண்பியாக கருதப்பட்டு இக்கதாபாத்திரம் வந்து கொண்டு செல்லப்படுது. மற்ற வந்து இவர் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால பிள்ளைகளின் மீட்பாளர்னு முக்கியமா குறிப்பிடுறாரு. பிள்ளைகள் வந்து இயற்கையிலிருந்து தான் கற்க வேண்டும். அவர் கற்கும் முறைகளாக வந்து சுற்றாடல்ல இருந்து முதல்ல கற்கிறார்கள். அப்புறம் வந்து மனிதர்கள் கிட்ட இருந்து கற்றுக்கொள்கிறார்கள். அப்புறம் பொருட்கள், இணையதளங்கள் போன்ற நூடாக கற்கிறார்கள் என்று குறிப்பிடுறாரு. அடுத்தது வந்து இவர் வந்து கற்பதற்கு முன்னர் வந்து புலன்களின் ஊடாக பிள்ளைகள் கற்கணும், இயற்கையில இருந்து கற்கணும். அதாவது வந்து ஒரு குயில்ட ஓசை கேட்கக்குள்ள இது குயில்ட ஓசை அப்படின்னு பிள்ளை அறிந்துக்கணும். அவ்வாறு இயற்கைக்கும் மற்ற பிள்ளைங்களோட திறனுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று குறிப்பிடுறாரு. உண்மையை தவிர வேற எதையும் கற்க கூடாதுன்னு குறிப்பிடுறாரு. இவர் வந்து பிள்ளையாக கருத வேணும். பிள்ளைய வந்து ஒரு மனிதனாக கருதி தனக்கு தெரிந்தவற்றையெல்லாம் பிள்ளைக்கு கற்பிக்க கூடாது அப்படின்னு குறிப்பிடுறாரு. தேங்க்யூ சார். பாராட்டுகளா சசிகலா? நாகேந்திரா? எஸ், ஓகே. எஸ் சார். ரூசோ அவருடைய வாதமானது இயற்கைவாதம். இவர் வந்து ஜெனிவா நாட்டை சேர்ந்தவர். இவருடைய காலகட்டமானது 1712 தொடக்கம் 1720 ஆண்டுகள் வரை அவருடைய காலகட்டம் இருக்கிறது. இவர் 10வது வயதிலே பிரான்ஸ் நாட்டுக்கு வந்து திருச்சபையில இவர் வளர்கிறார். இவர் கொண்டு வந்த இவருடைய முக்கியமான வாதம் இயற்கைவாதம். 1846 அவரால் எழுதப்பட்ட எமிலி எனும் நூலிலே இதை பற்றி அவர் விவரிக்கிறார். இது ஒரு நாவலை போன்று நாவல் பாணியில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகத்திலே கற்பனை கதாபாத்திரங்கள் அடங்குகிறது. இவருடைய 2வது புத்தகம் சமூக ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த புத்தகத்திலே இவருடைய வாதத்தில் முன்வைக்கிற முக்கியமான கருத்து என்னவென்றால், கடவுள் அனைத்தையும் நன்றாகவே படைத்துள்ளார். கடவுள் அனைத்தையும் நன்றாகவே சரியாக திட்டமிட்டுள்ளார், நிர்மாணித்துள்ளார். மனிதனுடைய தலையீட்டு நிமித்தமாகவே அவைகள் தீமையாகவே மாறி இருக்கிறது என்று இவர் அந்த எமிலி புத்தகத்தில் ஆரம்பத்திலே இவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வாதமானது இன்றும் சரியானதாக தான் இருக்கிறது. இவர் கூறியிருக்கிற இந்த கருத்தானது இன்றும் சரியானதாகவே இருக்கிறது. மனிதனுடைய தலையீட்டினாலே அநேக தீமைகள் இந்த உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்து பார்த்தோம் என்றால், ரூசோவின் கல்வி தத்துவம் இயற்கையுடன் தொடர்புடையதாகவும் இயற்கையினுடைய பிணைந்ததாகவும் காணப்படுகிறது. அதாவது பிள்ளைகள் இயற்கையிலிருந்தே காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இவர் அதிகமாக வலியுறுத்துகிறார். அதாவது இயற்கைதான் பிள்ளைகளுக்கு மிகுந்த சிறந்த ஒரு ஆசானாக இவர் கருதுகிறார். அதைத் தொடர்ந்து பிள்ளைகளாக பார்க்கப்பட வேண்டும். அவர்கள் ஒரு மனிதர்களாக, சிறிய மனிதர்களாக அவர்களை பார்க்க கூடாது என்று இவர் வலியுறுத்துகிறார். அவர்கள் பிள்ளைகளாக வளர்க்கப்படுவதற்கும் வளர்வதற்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று அவர் அதிலே அவர் வலியுறுத்துகிறார். தொடர்ந்து பிள்ளை குறித்த உறுதியான சிந்திக்கும் ஆற்றல், உணர்வு ஆற்றல் போன்றவை அவர்கள் இயற்கையாகவே பின்பற்ற வேண்டிய முறைகளை
இயற்கையிலிருந்து அவர்கள் பெற வேண்டும், இயற்கையாகவே அவர்கள் பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். யாரும் பிள்ளைகளுக்கு கட்டாயத்தின் அடிப்படையில புகட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகிறார். தொடர்ந்து பிள்ளை தனது கல்வியை சுற்றாடல், மனிதர்கள், பொருட்கள் என்பவற்றின் உண்டாக பெற்றுக் கொள்கிறதோடு இயற்கையினால் வழங்கப்படும் அனைத்தும் சிறந்ததாகவும் அவை கல்வியையும் இயற்கைக்கு அமைவாக வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். அடுத்ததாக ரூசோவை பிள்ளையின் மீட்பாளராக கருதப்படுகிறார். தான் உருவாக்கிய இந்த கதாபாத்திரத்திலிருந்து எமிலிக்கும் அவருடைய நண்பியாகிய சோபிக்கும் ஆலோசனை வழங்குவதை இந்த நூல் குறிப்பிடுகிறது. உண்மை பிள்ளைகள் உலகத்திலிருந்து உண்மை தவிர வேறு பாடங்களை கற்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் இவர் வலியுறுத்துகிறார். சிறந்த கல்வி என்பது இயற்கை பொருட்களுடன், இயற்கையிலிருந்து இயற்கை சக்திகளுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு அதன் அனுபவத்தினூடாக பெற வேண்டும் என்றும் இவர் வலியுறுத்துகிறார். அதே போல பிள்ளைகளுடைய திறமைகளுக்கும் அவர்களுடைய ஆற்றலுக்கும் நாங்கள் பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறார். மேலும் இவருடைய முக்கிய வாதம் பிள்ளைகள் இயற்கையிலிருந்து, இயற்கை சூழலிடமிருந்து அவர்கள் கற்க வேண்டும் என்பதே இவருடைய முக்கிய வாதமாகவே இருக்கிறது. நன்றி. குட் ஈவினிங் சார். ரூசோ பத்தி நம்ம பார்த்தோம். ரூசோ இயற்கைவாதம் கொண்டவராக காணப்பட்டார். அவர் 1712ஆம் ஆண்டு ஜெனீவா நாட்டுல பிறந்தார். இவர்கிட்ட இன்றைக்கு நம்ம பார்த்த நூல் எமிலியும் சமூக ஒப்பந்தம் என்ற நூல் தான். அந்த எமிலின்ற நூல்ல அது நாவல் போன்ற பாணியில தான் எழுதப்பட்டுச்சு. கடவுள் அனைத்தையும் நன்றாகவே நிர்ணயித்தார். மனித அவற்றில் தலையிட்டமையினால் ஷஃபானா, ஷஃபானோட வாய்ஸ் கேட்கல போல, நெட்வொர்க் ப்ராப்ளமோ தெரியல. ஷஃபானா, ஓகே, நாங்க மேற்கொண்டு போவோம் இல்லையா? அடுத்த இதை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க டீச்சர்ஸ், பிள்ளைகள். எமிலியும் ரூசோவின் கல்வி தத்துவம். அந்த எமிலியில ரூசோட கல்வி திட்டம் எவ்வாறு காணப்படுகிற விடயத்தை நாங்க பார்க்கின்ற போது ரூசோவினுடைய புரட்சிகரமான கல்வி சிந்தனைகள் எமிலி என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில ரூசோவுடைய கல்வி திட்டம் 5 பகுதிகளை கொண்டதாக வரையறுக்கப்பட்டிருக்கு. 5 பகுதிகளா? ஏறத்தாழ பிளேட்டோவிலையும் 5 பகுதிகள் தான். பிரதானமானது 3: ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி, உயர்கல்வி. அதுல இடைக்குள்ள வருது அந்த முதலாவது 17 வருடத்துக்கு பிறகு எஞ்சியுள்ள அந்த 3 வருடம் இருக்கிறது உடற்பயிற்சி காலம். அதுவும் ஒரு காலமாக கொள்ளலாம். அதே போல 50 வருடத்துக்கு பிறகு வார அந்த காலத்தையும் சமூக அறிவு சம்பந்தமான அந்த கல்வியும் இன்னொரு காரணமாக கொள்ளலாம். என்றாலும் ரூசோ 5 காலகட்டங்களாக பிரிக்கிறார். முதலாவது குழந்தை பருவம். இது பிறப்பு முதல் 2 வயது வரைக்கும். அப்ப இது வீட்டு சூழல்ல பிள்ளை காணப்படுகின்ற பருவம். ஆகவே நினைக்கிறேன் அந்த பருவத்துல வீட்டு சூழலோடு தொடர்பான வகையில தான் பிள்ளைக்கு கல்வி வழங்கப்பட வேண்டுங்கிற கருத்தை கொண்டு நாங்க பார்ப்போம் விரிவாக. அடுத்த பருவம் பிள்ளை பருவம். குழந்தை பருவம், பிள்ளை பருவம். பிள்ளை பருவம் 2 வயது முதல் 12 வயது வரைக்கும் நீடிக்கிறது. முன் கட்டளமை பருவம். கட்டளமை பருவம் என்பது 12 வயது முதல் 15 வயது வரைக்கும். முன் கட்டளமை பருவம் 12 வயது முதல் 15 வரையான காலப்பகுதியை கொண்டது.
முன் கட்டிலமை பருவம். கட்டிலமை பருவம் என்பது 15 வயது முதல் 19 வயது வரைக்குமான காலம். வளர்ந்தோர் பருவம் என்பது 20 வயதுக்கு மேல், 20 வயதில் இருந்ததுக்கு மேற்பட்ட காலம் வளர்ந்தோர் பருவமாக ரூசோவினால அடையாளப்படுத்தப்படுகிறது. சரியோ? ஓகே. அப்ப இந்த 5 காலகட்டங்களை கொஞ்சம் ஞாபகத்தை வச்சுக் கொள்ளணுமா? இப்ப பாப்பனாங்க குழந்தை பருவத்தில் இது பிறப்பு முதல் 2 வயது வரைக்குமான காலமாக ரூசோவினால் அடையாளப்படுத்தப்படுகிறது. பிள்ளை ஒரு பிராணியை ஒத்தவனாவான். பிள்ளை ஒரு ஆட்டுக்குட்டியை போல, ஒரு முயல் குட்டியை போல இந்த பருவத்துல அந்த பகுத்தறிவு வளராத பருவமாக இருக்கும். ஆகவே ஏனைய விலங்குகளை போல, விலங்குகளை குட்டிகளை போலதான் மனிதனும் ஒரு பிராணியை போலதான் இந்த பருவத்துல இருப்பான்னு சொல்றார். என்றாலும் இங்கு கவனஈனமாக இருப்பதோ, பிள்ளை அறவே கவனிக்காம விட்டு விடுறதோ அல்லது அளவு கடந்த கட்டுப்பாடுகளோ கூடாது இருக்கிறார். எல்லா விடயத்துக்கும் பிள்ளையை கட்டுப்படுத்துறது, தடுக்கிறது. பிள்ளை விரும்பினாலும் நடந்தாலும் வெளியே போனாலும் ஓடிப்போய் தடுக்கிறது எல்லாமே இந்த பருவத்துல கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்காக பிள்ளையோட பாட்டுல போட்டும் பிள்ளை எங்க போனாலும் பரவாயில்லன்னு விட்டு போட்டு இருக்கல. ஒவ்வொரு அளவான கவனிப்பு கண்காணிப்பு பிள்ளைகள் இருக்க வரும்னு சொல்லி ஊசோ சொல்றார் குழந்தை பருவத்தில். அடுத்தது உடல் இயக்க செயற்பாடுகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் வழங்க வேண்டும். பிள்ளை எழும்புவதற்கு, நடப்பதற்கு, துள்ளுவதற்கு, தவழுவதற்கு, குதிப்பதற்கு முக்கியத்துவம் வழங்க வேணும். அதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேணும். பிறரது குறுக்கீடுகள், கட்டளையிடுதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும். பிள்ளை எழுந்து நடந்தோன்னா எழும்ப வேணாம், நடக்க வேணாம், வெளியே போக வேணாம். இவ்வாறான கட்டளைகள் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் சொல்றார். எளிமையான சுதந்திரமான சூழலில் பிள்ளை வளர வேண்டும். பிள்ளை பின்பற்றுதல் தான் அதனுடைய பிரதானமான கற்றல் ஊடகம் சொல்றார். பின்பற்ற சொன்னா வீட்டில் உள்ள தாய் தகப்பன் சகோதர சகோதரிகளை பார்த்து பின்பற்றுவதுதான் பிள்ளட பிரதானமான கற்றல் ஊடகமாக இருக்கும் இந்த பிள்ளை பருவத்தில். ஆகவே அது தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் சிறந்த முன்மாதிரியை பிள்ளைக்கு கொடுக்க வேணும். அதுக்கு முக்கியமான விஷயம். நல்ல பழக்க வழக்கங்களை, நல்ல பண்புகளை அவங்க பின்பற்றினா தான் அதை பார்த்து பிள்ளை பின்பற்றும். அவை பின்பற்றுதல் என்பதுதான் பிரதானமான கற்றல் ஊடகம் சொல்றாங்க. அப்ப ஏன் எதுக்கு தெரியாது, வீட்டில் உள்ளவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்களோ அவ்வாறே பிள்ளை நடந்து கொள்ள முற்படும். புலன்களுக்கு பயிற்சியும் புலன்கள் மூலமான அனுபவங்களும் வழங்கப்பட வேண்டும். பார்ப்பதற்கு, கேட்பதற்கு, சுவைப்பதற்கு, தொடுவதற்கு பிள்ளைக்கு பயிற்சி வழங்கப்பட வேண்டும். எப்படி பார்க்கிறது, எப்படி காது கொடுத்து கேட்கிறது, எப்படி தொடுறது, உணர்றது எங்களுக்கான பயிற்சியும் அதன் மூலமாக கிடைக்கிற அனுபவங்கள். ஒரு பொருள் வந்து சூடாக இருக்குன்னு சொன்னா அது சூடாக இருக்கிறவங்க ஆபத்தால் இருக்கிற அந்த அனுபவத்தை பிள்ளை கொடுக்க. ஒரு எளிய சூட்டை காட்டி இது கடுமையா சொல்லி இதை போகக்கூடாது, தொடக்கூடாது. அவ்வாறான அனுபவங்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்த கட்டம் வந்து பிள்ளை பருவமா, அதாவது குழந்தை பருவம், இப்ப பிள்ளை பருவம். பிள்ளை பருவம் 2 வயது முதல் 12 வயது வரை காணப்படுவதாக குறிப்பிடுறார். பிள்ளைகளின் எதிர்கால வளர்ச்சிக்கு வலிமையான அஸ்திவாரம் இடப்படும் காலம் இதுவாகும். ஒரு பிள்ளைய ஒரு சிறந்த ஆளுமை உள்ள பிள்ளையாக, ஒரு நுண்ணறிவு கூடிய பிள்ளையாக, ஒரு சிறந்த பிள்ளையாக நாங்க வளர்க்க வேண்டுமாக இருந்தா அதுக்குரிய அத்திவாரம் பிள்ளை பருவத்திலிருந்து 2 வயதிலிருந்து இடப்பட வேண்டும். 2 வயதுக்கு முதல் வேலை இல்லை. பிள்ளை பின்பற்றுகின்ற காலம், இந்த காலம் உளத்திறன் விருத்தி அடைகின்ற காலம். உளத்திறன் மெதுவாக விருத்தி அடைய செல்கின்ற காலம். ஆகவே இங்கு வலிமையான அத்திவாரம் இடப்பட வேண்டும். ஆழ்ந்த உளத்திறன் விருத்தி அடைந்திருக்காமையினால் இந்த 2 வயது 3 வயதுல பிள்ளைக்கு ஆழ்ந்த உளத்திறன் விருத்தி அடைந்திருக்க மாட்டார். அதனால தர்க்கித்தலோ வாசிப்பில் ஈடுபடுத்துவதோ கூடாது. பிள்ளைய
வாசிக்க வைக்கப்படாதுன்னு சொல்றாங்க. எத்தனை வயது வரைக்கும்? 12 வயது வரைக்கும் பிள்ளைய வாசிக்க வச்சிடப்படாது. பிள்ளைக்கு அனுபவ கற்றலை தான் கொடுக்கணும். சூழல்ல இருந்து அனுபவத்தை தான் பிள்ளை பெறணும். புலன் உறுப்புகளின் ஊடாக தான் பிள்ளை கற்க வேணும். வாசிக்கிறது, தர்க்கிக்கிறது, தர்க்கிக்கிற டிபேட், விவாதம், இதுல ஈடுபடுத்துறதோ கூடாதுன்னு சொல்றாரு. நல்ல ஞாபகத்தை வச்சுக்கணும். வாசித்தலோ வாய்மொழி மூலமான கற்பித்தலோ பொருத்தமற்றதா. அப்ப நாங்க விரிவிரை முறையில பிள்ளைக்கு விளங்கப்படுத்தி கற்பிக்கிறது, நோட்ஸ் கொடுக்கிறது, இதெல்லாம் இந்த பருவத்துல சரிப்பட்டு வராது. நாம என்ன படிக்கிற படிப்பு பிள்ளைக்கு சரிப்பட்டு வராது, பிள்ளை பருவத்து சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி ரூசோ குறிப்பிடுகிறார். நேரடியான அனுபவங்களை பெற்றுக் கொடுப்பதும் பொருட்களுடனான தொடர்பை ஏற்படுத்துவதும் முக்கியமானவை. பிள்ளை ஒரு விடயத்தை செய்து பார்த்து, ஒரு பிள்ளை ஒரு செயல ஈடுபட்டு அதனூடான அனுபவத்தை பெற்றுக் கொடுக்கிறது தான் இந்த பருவத்துல மிக முக்கியமானது. உதாரணமாக புள்ள ஒரு உயரம் பாய்த வேலை, ஒரு உடற்பயிற்சியில உயரம் பாய வேலை செய்ய பிள்ளைய உயரம் பாய வைக்கும். நாம உயரம் பாயிற கோல்ல உயரம் பாயிற தலையுடைய அமைப்பு, எவ்வளவு தூரத்திற்கு ஓடி வரணும் சொல்லி கோட்பாட்டை படிப்பிக்க தேவையில்லை. இங்க பிள்ளைய பாய வைக்க வேணும். நேரடியான அனுபவம். அதோட பொருட்களுடனான தொடர்பு, பொருட்களை எவ்வாறு கையாளுவது, அந்த தொடர்பை ஏற்படுத்துறதும் இந்த பிள்ளை பருவத்தில மிக முக்கியமானதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் யாருக்கு சொல்றாருண்டா, எமிலி தானே அவருடைய கதாபாத்திரம். அது எமிலிக்கு சொல்ற ஆலோசனை மாதிரி சொல்லப்படுது. நல்ல விளைக்கணும். எமிலிங்கிற அவருடைய கற்பனை கதாபாத்திரத்துக்கு அந்த எமிலிங்கிற நூல்ல அவர் சொல்ற ஆலோசனை தான் இது. எமிலிக்கு 2 வயது முதல் 12 வயது வரைக்கும் வாய்மொழி மூலமாக கற்பிக்கிறது பொருத்தமில்லை, வாசிக்க வைக்க கூடாது. எமிலிக்கு நேரடியான அனுபவங்களை பெற்றுக் கொடுக்க வேணும், பொருட்களுடான தொடர்பை எமிலிக்கு ஏற்படுத்தணும்னு சொல்லி அந்த எமிலிக்கு ஆலோசனை வழங்குற மாதிரி தான் அந்த விடயங்கள் சொல்லப்படுகிறதா? ஓகே, அது கீழ்தலை போட்டிருப்பாரு. எமிலி மிக மெதுவாகவே கல்வி பெறுகிறார். எமிலி மிக மெதுவாகவே கல்வி பெறுகிறார். அவன் அறிந்தவை சொற்பமாக, கொஞ்சத்தை தான் கற்றிருக்கலாம். மெதுமெதுவாக கற்றான். அவன் கொஞ்சத்தை தான் கற்றிருக்கிறான். அவன் அறிந்தவற்றை அவன் நன்கு விளங்கி வைத்துள்ளான். இதுதான் முக்கியமானது. அவன் கொஞ்சம் படிச்சாலும் படிச்ச அவ்வளவும் அவனுக்கு நல்ல விளக்கம், அதுல ஃபுல் கிளியர் தரோம். அவ்விடயங்கள் அனைத்தும் அவனுடையதாகும். ஒரு நாளும் மறக்க போறேன். ஏண்டா அவன் அனுபவத்தின் மூலமாக கற்றது, செய்து பார்த்து கற்றது. ஆகவே அவர் செய்து பார்த்து கற்றதன் காரணமாக அவனுடைய ஞாபகத்தில் என்றும் அது நிலைத்திருக்கும். அது அவனுடைய அறிவு, அவனாகவே கற்றறிந்தவை அவையாகவும் சொல்றான். அப்ப இந்த கருத்துக்கள் மிக முக்கியமானவை. பாருங்க, எமிலி மிக மெதுவாகவே கல்வி பெறுகிறான். அவன் அறிந்தவை சொற்பமாகும். அவன் அறிந்தவற்றை அவன் நன்கு விளங்கி வைத்துள்ளான். அவ்விடயங்கள் அனைத்தும் அவனுடையவையாகும். அவனாக கற்றறிந்தவையே அவையாகும் சொல்றார். அவனாக கற்றறிந்தவையே அவையாகும் என்ற கருத்தை ரூசோ குறிப்பிடுகிறார். பாருங்க, எமிலிக்கு ஆலோசனை வழங்கும் விதமாகத்தான் ரூசோவினுடைய இயற்கைவாத கல்வி கருத்துக்கள் காணப்படுகின்றன. கிளியரா? விளங்கிட்டா பிள்ளை? எஸ் ஓ நோ சொல்லுங்க. விளங்கிட்டு சார். சரி, புலன் உறுப்புகள் மூலம் அறிவை பெறுவதற்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும். புலன் உறுப்புகள் என்ன? கண், காது, நாக்கு, மூக்கு, தொண்டை நாங்க சொல்லுவோம் என்ன? தோல். கண், காது, நாக்கு, மூக்கு, தோல் என்று சொல்லுவோம். இந்த புலன் உறுப்புகள் மூலம் அறிவை பெறுவதற்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும். ஒன்று சுழற்சி பார்த்து அறிகிறது, தொட்டு பார்த்து அறிகிறது, கண்ணால பார்த்து விளங்குறது, காதால கேட்டு விளங்குறது என்ன? ஆகவே இவற்றின் மூலமாகத்தான் என்ன செய்யணும்? அது முகர்ந்து பார்த்து அறிகிறது. இவற்றின் மூலமாக அறிவை பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த பிள்ளை பருவத்தில் வழங்க வேண்டும். அத்துடன் விளையாட்டுகளின் ஊடாக செயற்பாடுகளை வழங்க வேண்டும். உள்ள கற்கிறதுக்கு
விளையாட்டு முறையை நாங்கள் பயன்படுத்த வேணும். விளையாட்டுகளினூடான செயற்பாடுகளை வழங்குவதனூடாக இந்த கற்றலை பிள்ளைக்கு வழங்க வேணும்னு சொல்றாங்க. இப்பருவத்தில் விளையாட்டுக்கள் மூலமாகவோ விளையாட்டுக்களை போன்ற செயற்பாடுகள் மூலமாகவோ கற்றல் இடம்பெற வேண்டும். நாங்கள் பிரைமரியாக்களுக்கு செய்வோம் இல்லையா, இரட்டை எண்களை அறிமுகப்படுத்துறதுக்கு நாங்க தரையில கட்டமிடப்பட்ட பொட்டிகள் பலவற்றை வரைந்து ஒன்று விட்டு ஒரு பொட்டி தாவுறது என்ன, வெளியில நிற்கிறது, 2வது கட்டத்துல தாண்டது, 4வது கட்டம், 6வது கட்டம். அப்ப நாங்க இரட்டை எண்கள் செல்லுவோம். அதே மாதிரி ஒற்றை எண்களை அறிமுகப்படுத்துறதுக்கு 1வது கட்டம், 3வது கட்டம், 5வது கட்டம் சொல்லி அந்த கட்டங்களை தாண்ட வைக்கிறது பிள்ளைகள். அப்ப விளையாட்டு மூலமாகவே நாங்க கணிதத்தை கற்பிக்கிறோம். இது மாதிரி தான் ஒன்றில் விளையாட்டுகள் மூலமாக கற்பிக்க வேணும், அல்லது விளையாட்டுகளை போன்ற செயற்பாடுகள் மூலமாகவோ கற்றல் இடம்பெற வேண்டும் என்கிறார். இந்த பருவத்துல, பிள்ளை பருவத்துல ஆக முக்கியமான கருத்தை பாருங்க, கல்வி புகட்டப்படக்கூடாது. கல்வியை பிள்ளைக்கு திணிக்க கூடாது. நாங்க சொல்லுவோம் என்ன, பிள்ளைக்கு கரைச்சி ஊத்துறோன்னு சொல்லி, அது சரிப்பட்டு வராது. பிள்ளை இயல்பாக கற்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். கல்வி நாம திணிச்சு இதை படி, இதைத்தான் படிக்க முடியும், இப்படித்தான் படிக்க முடியும், இதை பாடமாக்கு, இதை மனநம் விடு, இதை செஞ்சு காட்டுன்னு சொல்லி நாங்க பிள்ளைக்கு புகட்டக்கூடாது. மாறாக கல்வியை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகளை வழங்க வேணும். இங்கெங்க படிக்கலாம், இங்கெங்க தேடுங்க, இதை பார்த்து படிங்க, இதுல இருந்து அறிஞ்சு கொள்ளுங்க, இதுல இருந்து விளங்கி கொள்ளுங்க சொல்லி சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்க வேணும். எப்ப சொல்றாரு, 18ஆம் நூற்றாண்டு என்ன, 1762 சொன்னா, 64 சொன்னா 18ஆம் நூற்றாண்டு. இப்ப நாங்க 21ஆம் நூற்றாண்டு நான் சொல்றோம். ஆசிரியருடைய வகிவாகம் என்ன, வசதி என்ன, நிலைமாறு வகிவாகம் வசதி செய்து கொடுப்பது நாங்க இப்ப சொல்றோம். ஆனா இன்றைக்கு 3 நூற்றாண்டுக்கு முதலே ரூசோ சொல்லிட்டார், கல்வி நீங்க புகட்ட தேவையில்லை, கல்வியை புள்ள கற்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க, எப்படி படிக்கிறேன்னு சொல்லி கொடுங்க பிள்ளைக்கு, பிள்ளைய படிக்க வைங்க, படிச்சு கொடுக்க வேணாம், பிள்ளைய படிக்க வைங்கன்னு சொல்றாரு. ரைட். அப்ப 3 நூற்றாண்டுக்கு முன்னரேயே ரூசோ சொல்லிட்டார். ரைட். ஓகே, அந்த கருத்துக்களுக்கு கொஞ்சம் ஞாபகத்தை வச்சுக் கொள்ளுங்கடா. அடுத்த 3வது பருவம் தான் முன் கட்டளமை பருவம். நாங்க டீனேஜ்னு சொல்லும் இல்லையா, அந்த முன் கட்டளமை பருவம் தான் இது. பிள்ளை பருவத்தில் பெற்ற மெதுவானதும் உறுதியானதுமான கல்வியின் காரணமாக, அந்த 2 வயதிலிருந்து 12 வயது வரைக்கும் பெற்ற அந்த கல்வி, எமிலி மெதுவாக கற்காண்டெல்லாம் பார்த்தோம் இல்லையா, பெற்ற மெதுவானதும் உறுதியானதுமான கல்வியின் காரணமாக முன் கட்டளமை பருவத்தில் கல்வி விரைவாக கட்டியெழுப்பப்படும். அப்ப பிள்ளைக்கு 12 வயசு வரைக்கும் மெதுவாக கல்வி வழங்கும். 12 15 வயசு வரைக்கும் பிள்ளை விரைவா கற்பான். நாங்க என்ன செய்யறோம், 10 வயதிலேயே பிள்ளைக்கு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் சொல்லி எல்லா வகையான அறிவையும் கற்றலையும் நாங்க வழங்கி பிள்ளைக்கு மிக விரைவா பிள்ளை கற்க வேணும், மிக வேகமா கற்கணும், மிக அதிகமா கற்கணும் நாங்க முற்பாங்க. அப்ப அந்த கருத்து ரூசோடைய கருத்துக்கு எதிரானது, எல்லாம் கொள்ளும். சரியா? ஓகே. அப்ப பிள்ளை பருவத்தில் பெற்ற மெதுவானதும் உறுதியானதுமான கல்வியின் காரணமாக முன் கட்டளமை பருவத்தில் கல்வி விரைவாக கட்டியெழுப்பப்படும். எதிர்கால தேவைகளை இனங்காண முடியுமான இம்மாறுநிலை பருவத்தில், அப்ப இந்த முன்கட்டளமை பருவத்துக்கு இன்னொரு பேர் மாறுநிலை பருவம். இம்மாறுநிலை பருவத்தில் விஞ்ஞானத்தை கற்க ஆரம்பிக்கலாம். சயின்ஸை படிப்பிக்கணும் எப்ப, 12 வயசுக்கு பிறகு. 12 வயசுனா 7ஆம் ஆண்டுல தான் சயின்ஸ் படிப்பிக்கிறோம். சயின்ஸை படிப்பிக்கலாம் சொல்றேன். புவியியல், வான சாஸ்திரம் போன்ற பாடங்களையும் கற்க